என் வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து அநேகமா நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீங்க நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா? நீங்க அந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்படாம கர்த்தருடைய பாதத்துல நீங்க வைக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களுடைய பாதைகளில விருத்தியாக்குவார். அதுல ஒரு வெற்றியையும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தைகளிலும் காத்து கொள்ளப்படுங்க. ஆமென். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் வழிவாசல்களை திறந்தருளுவார். ஆமென். பிரைஸ் காட்.